ஆதியாகமம் 32வது அதிகாரம். ஆதியாகம புஸ்தகம் 32வது அதிகாரம், அதனுடைய 31, 32 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 32வது அதிகாரத்தின் 31, 32 வசனங்கள். அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. அவன் தொடை சுளுக்கினாலே நொண்டி நடந்தான். அவர் யாக்கோபுடைய தொடைச்சந்து நரம்பை தொட்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் இந்நாள் வரைக்கும் தொடைச்சந்து நரம்பை புசிக்கிறதில்லை. ஆமென். போனவர் அவருடைய செய்தியின் தொடர்ச்சி என்று கூட சொல்லலாம். சில கேள்விகள், அதுல ஒரு கேள்வி, ஏன் கர்த்தர் அன்னாளுடைய கர்ப்பத்தை அழைத்தார்? அடுத்து எழும்பின ஒரு கேள்விதான், ஆனாலும் ஏன் ஆண்டவரே யாக்கோபு எப்படி நடந்தானா? நொண்டி நடந்தான். எதனால் அவன் நொண்டி நடந்தான்? அவன் தொடை சுளுக்குனதுனால. தொடை எதனால சுளுக்கிச்சு? கர்த்தர் அவனை தொட்டதுனால. யாக்கோபுக்கு தீங்கு செய்ய 2 பேர் புறப்பட்டு வந்தாங்க. ஒருவன் யாரு? ஏசா. இன்னொருவன் யாரு? லாபா. இவங்க யாராவது இவன் மேல கை வச்சு இவன் நொண்டி நடந்தானா கர்த்தர்கிட்ட பரிகாரம் இருக்கிறது, கர்த்தர்கிட்ட போய் கேட்கலாம். ஆனா இவங்களால இவன் நொண்டுவான்னு பார்த்தா இவங்களால இவனுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. தீங்கு செய்யாதபடி லாபான் தடுக்கப்பட்டான், ஏசா விலக்கப்பட்டான். ஆனா இப்போ யாக்கோபு அனுபவிக்கிற இந்த வேதனைக்கு காரணம் யார் அப்படின்னா, வசனத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் யாக்கோபுடைய தொடை சந்து நரம்பை தொட்டபடியா. 25 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிட்டு. அவன் தொடை சுளுக்கினாலே நொண்டி நடந்தான். ஆண்டவரே, நீங்க இதை எப்போ செஞ்சிருக்கணும் தெரியுமா? ஆண்டவரே, ஃபர்ஸ்டா நீங்க யாக்கோபை மீட் பண்ணும் போது உமக்கு ஒப்பு கொடுக்காமல் அவன் இஷ்டப்படி போனால அப்போ செஞ்சிருக்கணும். அப்போ நீங்க செய்யல. உங்களை நேசிக்கிறதுக்கு பதில் ராகேல ரொம்ப நேசித்தால அப்போ செஞ்சிருந்தா கூட நியாயம் இருக்கு. நீர் இப்படி உண்மை அவனுக்கு வானத்தை திறந்து வெளிப்படுத்தின பிறகும் 20 வருஷம் உங்களை தேடாம இருந்தானே, அப்ப செஞ்சிருக்கணும். ஆனா அப்ப எதுவுமே செய்யாம அவன் இஷ்டத்துக்கு விட்டுட்டு எப்பொழுது உங்களை தேடி வந்தானோ, எப்பொழுது உங்க சமூகத்தில் அழுதானோ, எப்பொழுது உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணினானோ, எல்லாவற்றுக்கும் மேல தன் பிழையை உணர்ந்து இப்படி திருந்தி இப்படி மாற்றம் ஒரு புதிய சிருஷ்டி ஆக்கப்பட்ட பிறகு அவன் தொடைய நீங்க தொட்டு, அவன் நொண்டி நடந்தான் என்று இருக்கிறது. ஆனா கடைசி வரை கர்த்தர் அவனுடைய தொடையை குணமாக்கினார் என்று சொல்லப்படவில்லை. பல நேரத்தில் சில வேதனைகளை இப்படி தேவன் தொட்டு அனுமதிக்கிறார். அதுதான் ஏன் பவுல் சொல்றார், ஒரு முள்ளு எனக்கு கொடுக்கப்பட்டது, இந்த முள்ள நீக்குங்கன்னு நான் ஒரு வாட்டி கேட்டு பார்த்தேன், 2 வாட்டி கேட்டு பார்த்தேன், 3 வாட்டி கேட்டு பார்த்தேன். அவர் அசரவே இல்லை. மாறாக சொல்ற கிருபை போதும். அதன் அர்த்தம் என்னவென்றால், இந்த முள்ளு உனக்கு தேவை, இந்த முள்ளு உனக்கு கொடுக்கப்பட்டது, அது இருக்கட்டும்ங்கிறார். கிருபை போதும், அது இருக்கட்டும். ஆண்டவரே, யாரெல்லாமோ வர்றாங்க, ஃபர்ஸ்ட் டைமா உங்களை பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் உங்களை பார்க்கவும் மாட்டேங்கிறாங்க. ஆனால் அவங்களெல்லாம் பார்த்து சொல்றாங்க, உன் வேதனை நீங்கி என்ன கோரஸ் இது, உன் வேதனை நீங்கி
சுகமாயிரு. ஆனா உமக்கென்று அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்த பிறகு லைட்டா ஒரு சுளுக்கு, சின்னதா ஒரு முள்ளு. ஏன் ஆண்டவரே? சில வேதனை நீங்க பாத்தீங்கன்னா, லாபானால நான் ரொம்ப கஷ்டப்பட போறேன், ஏசாவால நான் ரொம்ப கஷ்டப்பட போறேன் நினைச்சிட்டு இருக்கும்போது கர்த்தர் அழகா எஸ்கேப் பண்ண வைப்பார், நம்மள கிருபையா பாதுகாப்பார். லாபான் தீங்கு செய்யாதபடி கர்த்தர் தடுத்தார். ஏசா தீங்கு செய்ய தான் புறப்பட்டான், இல்லைன்னா அவன் எதுக்கு 400 பேரோட வரணும்? ஆனா கர்த்தர் அவன் மனதை மாற்றி, ஏசா ஆரம்பத்திலே தாவீதின் மேல் கொண்டிருந்த அந்த கோபத்தின் வெளிப்பாடு எப்படிப்பட்டதா இருந்தது? என்னைக்காவது ஒரு நாள் நான் அவனை என்ன செய்ய போறேன்? கொலை செய்ய போறேன். இப்ப அப்பா இருக்கிறாங்க, ஒரு நாள் அப்பா கண்ணை மூடுவாங்க, அன்னைக்கு ஈசாக்குக்கு அடக்கம், அடுத்த நாள் யாக்கோவுக்கு அடக்கம். இப்படி கொலவெறியோடு இருந்தவன் ஏசா. அவன் மூலமாகவும் இந்த யாக்கோவுக்கு ஒரு பிரச்சனை வரல, கர்த்தர் வரவிடவில்லை. அவன் யாக்கோவை இவ்வளவு பெரிய விடுதலை தந்ததுக்கு அப்புறமும் ஏன் நீங்க நொண்டி நொண்டி நடக்கிறீங்கன்னா, லாபான் தொட்டதா ஏசா தொட்டதா? யாரும் இல்லை. நான் ஒருத்தட்ட போய் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். அப்ப அடுத்த கேள்வி, யாக்கோவே இதுக்கு தான் சொல்றது ஜெபத்துக்கு போகாத போகாத போகாதேன்னு சொல்றது. இதுக்கு தான் சொல்றது. நமக்கு தான் ஈஸ்டர் இருக்கு, கிறிஸ்மஸ் இருக்கு, அப்போ வர ஒரு கூட்டம் உண்டு, அவங்க தான் ஸ்பெஷல் கெஸ்ட். அவங்க அப்படி வருஷத்துக்கு ஒரு முறை ஏதோ ஒரு இடத்துல ஒரு பூ பூக்குமா, அதே மாதிரி வந்து அப்படி போயிட்டு வந்தா உனக்கு இந்த சுளுக்கம் கிடைக்காது. ஒன்று நீ ஃபாஸ்டிங் ப்ரேயர்னா வந்து உட்காந்து நான் உன்ட்ட சொன்னேன் யாக்கோபே போகாத போகாத. பாத்தியா, நீ நொண்டி நொண்டி நடக்க. யாக்கோபு சொல்லுவாரு, நான் போனதுனால நொண்டி நொண்டியாவது நடக்க, நான் போகாம இருந்தா என்னைக்கோ காணாமல் போயிருந்திருப்பேன். ஆமென். ஏன் இந்த யாக்கோபை தொடணும்? என்னுடைய கேள்வியில் அடுத்த கேள்வி, கடைசி வரை ஏசாவை லைட்டா கூட தட்டல. அவன் பெற்றோருக்கு மனநோவை உண்டாக்கினவன், அவன் சேஷ்ட புத்திர பாகத்து 2 பிள்ளைகளும் ஒரே மாதிரி தானங்க வயிற்றுல இருந்தாங்க. இவ்வளவுக்கும் நம்ம அண்ணன் யாக்கோபு உள்ள இருந்து காலை பிடிச்சு இழுத்ததுக்கு அப்புறமும் ஏசாவை கர்த்தர் வெளியே வர வச்சார். அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷன் உள்ள இருந்தாலே பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிட்டு, கூட ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா வந்துட்டு பிரச்சனை. அப்போ இப்படி கர்த்தர் அவனுக்கு மேன்மையை கொடுத்தும் அதை அசட்டை பண்ணி அங்கெல்லாம் ஏசாவை தட்டி இருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா? தொடவே இல்லை, ஏசாவை தொடவே இல்லை. ஆனா யாக்கோபை பிடிச்சாரு பாருங்க, ஒரு பிடி. நொண்டி நொண்டி நடந்தான். யார் இந்த யாக்கோபு அப்படின்னா, தேவனால் சிநேகிக்கப்பட்டவன். ஆமென். கடந்த வாரத்தில் இன்னொரு வேத பகுதி ஆவியானவர் திருப்பூர் மீட்டிங் போயிருக்கும் போது தியானிக்க வைத்தார். சரி, அதை பேசலான் இருக்கும்போது மீண்டும் இந்த வேர்டு அப்படியே கிராஸ் ஆகி வந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப குழப்பமாயிட்டு எதை பேசுறதுக்கு. ஆனால் இன்னைக்கு காலையில் அதிகாலையில் பரிசுத்த ஆவியானவர் கிருபையா எழுப்பி விட்டு ஜெபிக்க வைத்து இந்த வேத பகுதியில் இருந்து ஆண்டவர் இடைப்பட ஆரம்பித்தார். ஒரே வார்த்தை, ஆண்டவர் ஏசாவை நீங்க தொடல, ஆனா யாக்கோபை நீங்க பிடிச்சிட்டீங்களா ஆண்டவரே? ஏசாவையோ நான் வெறுத்தேன், யாக்கோபை சிநேகித்தேன். நம்முடைய வாழ்க்கையில சின்ன காரியத்துக்கும் ஒரு சிக்ஷை இன்றும் கிடைக்கிறது என்றால் அது எதின் வெளிப்பாடு தெரியுமா? தேவ கோப வெளிப்பாடு அல்ல, தேவன் நம்மேல் வைத்த நேசத்தின் வெளிப்பாடு. நான் எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே, நான் எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே. ஆமென். காயப்படுத்தி கட்டுப்போடும் கர்த்தரே, காயப்படுத்தி கட்டுப்போடும் கர்த்தரே,
அடித்தாலும் அழைக்கின்ற அன்பரே உமக்கே ஆராதனை. உயிருள்ள நாளெல்லாம் glory உமக்கே ஆராதனை. ஹalleluya. ஆமென். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த யாக்கோபு தேவனால் சிநேகிக்கப்பட்டவன் என்று மல்கியா 2:1-2 சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஏசாயா 41:8 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே. இந்த யாக்கோபு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஏசாயா 43:1 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு யாரு? யாக்கோபை ஏன் தொடரார்? அவருடையவன், அதனால தொடரார். யாரோ ஒருத்தங்களை நம்மளால தொட முடியுமாங்க? அதாவது இப்ப நம்ம பஸ்ல போயிட்டு இருக்கிறோம் அல்லது ஒரு கூட்டத்தில் நிக்கிறோம் வைங்களேன், தெரியாம ஒருத்தங்களை நம்ம டச் பண்ணாலே நம்ம இம்மீடியட்டா அவங்கள பார்த்து சாரின்னு கேட்போம். சாரி, ஏன்னா அவங்க நமக்கு அறிமுகம் இல்லாதவர்கள் அல்லது அவர்கள் நம்முடையவர்கள் அல்ல. தெரியாம டச் பண்ணாலும் சாரி. ஆண்டவர், ஏன் ஆண்டவர் யாக்கோபை இப்படி பிடிக்கிறீங்கன்னா அவன் என்னுடையவன். தாவீது சொல்றாரு, என் இருதயத்துக்கு நான் ஏற்றவனாய் கண்டேன். அந்த தாவீது 32வது சங்கீதத்தில் சொல்றார், இரவும் பகலும் உங்க கை என் மேல எப்படி இருக்குது? பாரமா இருக்குது, பாரமா இருக்குது. பிடினா அப்படி ஒரு பிடி. நாற்பத்தி 4:21 ஏசாயாவில் கர்த்தர் சொல்லுகிறார், நீ என் தாசன், நீ என் தாசன். நமக்கு நன்றாய் தெரியும், ஏசா வருகிறான், லாபான் வருகிறான், யார் கையில மாட்டினாலும் யாக்கோபு இனி இல்லை. லாபான் தீங்கு செய்ய வரும்போது கர்த்தரால் யாக்கோபை பலப்படுத்தி லாபான் கூட ஃபைட் பண்ணி மேற்கொள்ள வைக்க முடியும். ஆனால் தேவனுக்கு தெரியும், இந்த யாக்கோபு இன்னும் பூச்சியாகவே இருக்கிறான். ஹல்லேலூயா. இன்னும் அவன் பூச்சி. அந்த பூச்சியின் கரத்தை பிடித்துதான் புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள யாக்கோபு நினைத்து பார்த்திருப்பாரா, நாளை நம்முடைய பெயரிலேயே ஒரு தேசம் அறியப்பட போகிறது என்று. இன்னைக்கு இந்த இஸ்ரேல் என்கிற பெயரை தெரியாத, இஸ்ரேல் பெரிய நாடெல்லாம் கிடையாது, ரொம்ப சின்ன நாடு தான். எத்தனையோ நூற்றுக்கணக்கான சின்ன நாடுகள் உண்டு. ஆனா தேசத்து வல்லரசு என்று எண்ணப்படுகிறவைகளுடைய தேசங்களின் பெயர்களை எப்படி ஜனங்களுக்கு தெரியும், அதே போல அத்தனை ஜனங்களுக்கும் இஸ்ரவேல் என்கிற பெயர் தெரியும். அதான் தேவன் கொடுத்த வாழ்க்கை. இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கை, என்ன நல்லவனாக்கி உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையில, உள்ளமெல்லாம் உருகுதையா. ருசித்தவங்க கைகளை உயர்த்தி தன்னால கண்டு, கர்த்தாவே உங்களை நினைக்குதுப்பா. இருதயத்திலிருந்து சொல்லுங்க, இந்த தள்ளு பூச்சிக்கும், இந்த தள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கைய தந்தீரே, என்ன நல்லவனாக்கி எல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த தள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கைய தந்தீரே, என்ன நல்லவனாக்கி எல்லையில் வைத்து கொண்டீரே. ஆண்டவர் யாக்கோபை தொட்டதுனால அவன் நொண்டி நொண்டி நடந்தான். இதனால அவனுக்கு என்ன நஷ்டம் ஆச்சுன்னு கேட்டா, ஒண்ணுமே நஷ்டமாகல. அதுதான் செய்தி.
இப்படி யாக்கோபால நீ ஓட முடியாது, பழைய ஸ்பீடு கிடையாது. கர்த்தர் வெரி ஃபர்ஸ்டா வந்து பவுலை மீட் பண்ணது நிமித்தமாய் பவுலுடைய ஆரம்பமே எப்படி இருந்ததுன்னா தடுமாறி தான் இருந்து. 2 பேர் கை கொடுத்தாதான் பவுலால என்ன செய்ய முடியும், எழும்ப முடியும். இதனாலே பவுலே உனக்கு என்ன நஷ்டம் கேட்டா, நஷ்டம் இல்லப்பா, இதனால எனக்கு மரணம் கூட ஆதாயமாய் மாறிச்சு. தேவன் தொட்டு, தேவன் அனுமதித்து உங்க வாழ்க்கையில ஒரு வேதனை உண்டாகுமானால் அதனால உங்களுக்கு நஷ்டமே கிடையாது. இந்த யாக்கோபு பாத்தீங்கன்னா ஏசாயா 47:9 சொல்லுவார், நான் பரதேசியாய் சஞ்சரித்த அப்படிம்பார். அப்போ இந்த நொண்டி நொண்டி நடந்த யாக்கோபால என்ன செய்ய முடிந்தது சொல்லுங்க? சஞ்சரிக்கணும், டிராவல் பண்ண முடிஞ்சது. நமக்கு தெரியும், இதே யாக்கோபு ஏசாவோட சந்திப்புக்கு பிறகு சுக்கோத்துக்கு போகிறார், அங்கிருந்து சீகேமுக்கு போகிறான், அங்கிருந்து தேவன் ஏற்கனவே சந்தித்த பெத்தேலுக்கு வருகிறான், அங்கிருந்து எப்ராத்தாவுக்கு போகிறான், அங்கிருந்து எபிரோனில் இருக்கிற தன் தகப்பன் ஈசாக்கின் இடத்தில் போகிறான், கடைசியில எகிப்துக்கு, யோசேப் இருக்கிற எகிப்துக்கு போகிறான். என்னங்க யாக்கோபே, உனக்கு ஆரோக்கியம் இருக்கும் போது கூட நீ ஒரு இடத்துக்கு தான் போன. கர்த்தர் உன்னை தொட்டதுக்கு அப்புறம் நீ பல இடத்துக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கிறியே, சஞ்சரிக்க முடிந்தது. நான் ஒரு தேவ மனிதருடைய, கேரளாவை சேர்ந்த ஒரு தேவ மனிதருடைய செய்தி ஒன்றை கேட்டுக்கொண்டிருந்தேன். அவருடைய கண்ணு பார்க்க ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்போ அந்த செய்தி கேட்கும், ஏன் இவர் கண்ணு இப்படி ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த செய்தி கேட்டுட்டு இருக்கிறேன். அந்த செய்தி எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. எனவே அவருடைய இன்னொரு செய்தியை கேட்டேன். கேட்கும்போது அப்போ அவர் கண்ணு கதையை சொல்றாரு. அவர் சொல்றாரு, இந்த ஒரு குறிப்பிட்ட வருஷத்தை சொல்லிட்டு, அந்த வருஷத்தில் எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. அந்த ஆக்சிடென்ட்ல எனக்கு ஒரு சைடு கண்ணு கம்ப்ளீட்டா தெரியாம ஆயிட்டு. இப்போ சும்மா உங்க முன்னாடி ஒரு கண்ணு இருக்கணும், அதுக்காக அப்படி ஃபிட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. எனக்கு ஒரு கண்ணு சுத்தமா தெரியாது அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு அவர் சொன்ன அடுத்த வார்த்தை, நான் 2 கண்களால இந்த பைபிளை பார்க்கும்போது எனக்கு தெரியாத நிறைய மறைவான சத்தியங்கள் இந்த ஒரு கண்ணால பார்க்கும்போது கர்த்தர் எனக்கு காண்பித்து தருகிறார். அடுத்து சொல்றார், இந்த 2 கண் எனக்கு தெரியும் போது நான் இந்த கேரளாவில் இந்த குறிப்பிட்ட கிராமத்தை மட்டும்தான் சுற்றி சுற்றி வந்து ஒளிய செஞ்சேன். இன்னைக்கு அந்த டைம் அவர் சொல்லும்போது இன்னைக்கு நான் 17 நாடுகளுக்கு சென்று வர கர்த்தர் கிருபை செய்கிறார். சில நேரத்தில் தேவன் சில காரியங்களை அனுமதிக்கிறது நமக்கு புரியாது, நமக்கு தெரியாது. ஆனா அந்த ஓட்ட முடிவில் ஒரு தேவ பிள்ளையினுடைய சாட்சி எப்படி இருக்கும் தெரியுமா? இது நிமித்தம் நீதின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இந்த நொண்டி நொண்டி நடந்த யாக்கோபால சஞ்சரிக்க முடிந்தது. எந்த ஒரு காரியம் எனக்கு கால் வலிக்கிறதுனால நான் சுக்கோத்திலிருந்து நான் சீகேமுக்கு வரலப்பா, நான் இங்கே உக்காந்துருப்பேன் சொல்லல. பெங்களூர்ல ஒரு தேவ மனிதர், அவர் இப்பொழுது மகிமையில் இருக்கிறார். அவருக்கு சரீரத்தில் வியாதியினால, இந்த சுகர்னால நினைக்கிறேன், ஒரு கால் எடுக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை வந்தது. அவர் இந்த மிஷன் ஒர்க்கில் நல்லா பண்ணக்கூடிய தேவ மனிதர். இப்போ ஒரு கால் இல்லை, அவங்க ரொட்டீனாக எவ்ரி இயர் இந்த மிஷன் ட்ரிப் உண்டு. அடுத்து கரெக்டாக அந்த டேஸ் வருது. அவர் டிக்கெட்லாம் போட்டார். டிக்கெட்லாம் போட்டதுமே இங்கே எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, பாஸ்டர் உங்களுக்கு ஒரு காலு இல்லை. அவர் சொன்னார், ஆண்டவர் ஏன் 2 காலம் எடுக்காம 1 எடுத்தார் தெரியுமா? 1 கொடுத்து நீ எடுத்ததை பார்க்குற, நான் எனக்கு 1 கொடுத்ததை பார்க்குறேன். இதை வச்சுட்டு அங்க போவோம். சில வேதனைகள் மற்றவர்கள் பார்வையிலே நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும்போது பரிதாபமா பார்ப்பாங்க. இந்த யாக்கோபு நடந்து வர்றதை பார்த்தாலே பரிதாபமா இருக்கும். ஏசா பார்த்திருப்பான், டே தம்பி, நான் உன்னை என்னமோ நினைச்சுதான் 400 பேரை
கூட்டிட்டு வந்த நீ என்ன இவ்வளவு பரிதாபமா வர? சில பார்வையில நம்மை பார்க்கவே பவுல பார்க்க ரொம்ப பரிதாபமா இருந்துச்சான். சொல்றாங்க, ஜனங்க சொல்றாங்க, அவருக்கு எழுத்து பார்த்தா, அவர் எழுதின நிருபத்தை பார்த்தா அவர் கோலியத்தை விட ஹைட்டா இருப்பாருன்னு நினைச்சோம். ஆனா ஆளை பார்த்தா ஐயோ பாவம். கலாத்தியருக்கு நினைக்கிற அவர் எழுதும்போது சொல்றார், என் நிலைமையை பார்த்து நீங்க எனக்கு ஒரு கண்ணு தரதுக்கு கூட ரெடியா இருந்தீங்க. ஐயோ, நாங்க சீஃப் கெஸ்டா வரக்கூடிய பாஸ்டர் என்னன்னு பார்த்தா பயங்கரமா அப்படி இருப்பார் இப்படி இருப்பார் நினைச்சோம். அவர் வரதை பார்த்தாலே நாங்க அவருக்காக ஜெபம் பண்ணணும் போல இருக்கு. பார்க்க பரிதாபமா இருக்கலாம். ஆனா தேவ பிள்ளைகளை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஏன் அனுமதிக்கிறார் என்கிறதுக்குள்ள இன்னும் நாம் போகல. ஆனா இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். தேவன் ஒன்று அனுமதிச்சிட்டாரு, இப்படி ஒரு வேதனை அல்லது இப்படி ஒரு பாதையை அனுமதிக்கிறார்னா அதனால நம்முடைய ஓட்டம் எங்கேயுமே பாதி வழியில முடங்காது. முடங்க கர்த்தர் விட மாட்டார். யாக்கோபால சஞ்சரிக்க முடிந்தது. ஆதியாகமம் 48:22 யோசேப்பினிடத்திலே யாக்கோபு இப்படி சொல்லுகிறார். அந்த வசனத்தை வாசிங்க. உன் சகோதரருக்கு கொடுத்ததை பார்க்கலாம் நான் என் பட்டயத்தாலும் வில்லினாலும் எமோரியர் கையிலிருந்து சம்பாதித்த நிலத்தை உனக்கு அதிகமாக. அப்ப இப்ப யாக்கோபால என்ன செய்ய முடிந்தது? சம்பாதிக்க முடிந்தது. எனக்கு இந்த காலம் மட்டும் சரியா இருந்திருந்தா யாக்கோபே ஒண்ணுமே கிடைச்சிருக்காது. கிடைச்சதும் ஏசா வந்து தூக்கிட்டு போறதுக்கு தான். அவனால சஞ்சரிக்க முடிகிறது, அவனால சம்பாதிக்க முடிகிறது. இவைகளுக்கு தேவன் அனுமதித்த இந்த பாடு அல்லது இந்த முள்ளு அல்லது இந்த பாதை தடை இல்லை. ஒரு காரியம் தடையா இருக்குன்னா ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவரே என் காலை நீங்க இப்படி தொட்டுட்டீங்க ஆண்டவரே, எனக்கு பழையது மாதிரி, எனக்கு இந்த பலவீனத்தினால எனக்கு இந்த காரியம் தடையா இருக்குப்பா, இந்த காரியம் தடையா இருந்துச்சுன்னா கேட்கலாம். பவுலே நீ சொல்லு பவுலே, என்ன உனக்கு தடையா இருந்துச்சு? இல்ல ஆண்டவரே, நீங்க என்ன பலப்படுத்துறீங்க, அதனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. அப்போ ஏன் இதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்க? தள்ளிட்டு போயிட்டே இரு. தடையா இருந்தா கேட்கலாம், தடை இல்ல, காரியம் நடந்துட்டு தான் இருக்குது, காரியம் வாய்க்க பண்ணப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. மோசே உன்கிட்ட நான் ஒன்று சொல்றேன், நீ போய் பார்வன்ட்ட சொல்லு மோசே, ஆண்டவரே நான் திக்கி பேசினதுனால அந்த கிரியை நடக்கல அப்படின்னா அது தடை. மோசையின் இது மந்தனா, அவனுக்கு சரியா பேச வரல. ஸோ நீ கரெக்டா பேசியிருந்தா, சில இன்டர்வியூலாம் போயிட்டு வருவாங்க தெரியுமா, எல்லா ரவுண்டும் கிளியர் ஆவாங்க. இவங்க வாயை திறந்ததும் ரொம்ப வாய் திறக்காமல் இருப்போமாக. எல்லாம் ஃபர்ஸ்ட் ரவுண்டு எல்லா ரவுண்டும் கிளியர் ஆகி இவங்கள்ட்ட போய் ஒன்று பேச வாயை திறக்க, இவங்க வாயை திறந்ததும் ஷட்டர் க்ளோஸ் ஆகும். அப்படி கேட்டாங்க, நான் இப்படி சொல்லிட்டேன் அப்படி சொல்லிட்டேன். இப்படி உலகத்தில் நிறைய காரியங்கள் நம்ம இழப்போம். ஆனால் மோசே பாருங்க, மோசே பழைய மாதிரி இப்போ பேச்சு கிடையாது, வாக்கில் வல்லவனா இருந்தானா. இப்போ ஐயோ, இப்போ வந்து இப்பொழுது நான் சொல்லாமல் இப்போ தண்ணீர்லாம் ரத்தமாவதாக சொல்லி அவன் திக்கி மாற்றி சொல்லி, அது வேற ஏதாவது ஆச்சா? இல்லை. ஏதாவது பிரச்சனையாம இல்லை. அப்போ ஏன் நாம நினைச்சிட்டு இருக்கிறோம், இப்படி ஒரு ஆரோக்கியம் இருந்துன்னா, இப்படி நடந்துன்னா, இப்படி இருந்திருக்கோம்னா? என்னைக்கு ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு நாம நிர்மூலமாகாம இருக்க காரணம் கர்த்தர் தொட்டதுனால. இத தேவ பிள்ளைகள் மறக்கவே கூடாது. ஏன் தொட்டார்? ஒரு சில காரியங்களை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது, யாக்கோபை வெரி ஃபர்ஸ்டா மீட் பண்ணும் போதெல்லாம் தொடல, இப்ப தொட்டுதான் ஆகணும். ஏன் தெரியுமா? ஆமென். பின்னானவைகளுக்கு திரும்பாதிருக்க. ஏசாயா 48:8 எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? ஏசாயா 48வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். கேள்விப்படவும் இல்லை, அறியவும் இல்லை,
நீ கேள்விப்படவும் இல்லை, அறியவும் இல்லை. ஆதி முதல் உன் செவி திறந்திருக்கவும் இல்லை. நீ துரோகம் பண்ணுவாய் என்பதையும் தாயின் கர்ப்பம் தொடங்கி தாயின் கற்பம் துவங்கி நீ மீறுகிறவன் என்று பெயர் பெற்றதையும் நீ மீறுகிறவன் என்று பெயர் பெற்றதையும் அறிந்திருக்கிறேன். 1வது வசனம் எப்படி தொடங்குது? இஸ்ரவேல் என்னும் பெயர் பெற்றவர்களே கேளுங்கள், நீ தாயின் கற்ப துவங்கி நீ யாரு? மீறுகிற யாக்கோபே, உன்னை நான் 2வது தான் உள்ள வச்சிருந்தேன். நீ அமைதியா அங்கவே நீ என்ன செய்ய ஆரம்பிக்கிற? ஆண்டவருக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்மளை நல்லாவே தெரியும். என்னையும் உங்களையும் தேவ சமூகத்தில் என்ன செஞ்சா உட்கார வைக்க முடியும்னு அவருக்கு நல்லாவே இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கும் தெரிய ஆரம்பித்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். நீ துரோகம் அவர் அதாவது நான் இப்போ எனக்குன்னு சில விருப்பங்கள் இருக்கிறது. 2007 கடைசியில தான் ஊழியத்துக்கு அர்ப்பணி அதுவரை என்னுடைய விருப்பங்கள் வேற. ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சதும் ஊழியத்துல சில விருப்பங்கள். சரி, ஊழியத்துக்கு வந்தா சரி இப்படி போகும். இல்ல, ஆண்டவருக்கு தெரியும் இவன் எப்ப மீறுவான், இவன் எந்த விஷயத்துல எனக்கு துரோகம் பண்ணுவான், எல்லாமே தெரியும். இவன் எப்போ எனக்கு என் சமூகத்தில் வந்து நிற்பான், இவன் எப்போ எல்லாம் நம்ம நினைக்கிறோம் தெரியுமா? நம்ம ஒண்ணு உண்மையே சொல்லணும்னா நமக்கு நம்மளை தெரியாது. ஆனா நம்ம 1ஆம் நம்பர் மீறுகிறவர்கள். தாயின் வயிற்றில் இருக்கும் போதே யாக்கோபே கொஞ்சம் பொறுமை, உன்னை எடுக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்களா? உள்ள இருந்து நீ உள்ள இருக்கிற தெரியும், கொஞ்சம் வெயிட் பண்ணா அதுலயும் காலை பிடிச்சு ஆண்டவர் சொல்ற, நீ தாயின் கற்பம் தொடங்கி நீ இது உண்மையிலே யாக்கோபுக்கு உள்ள இருக்கிறவருக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல, ஏதோ காலை பிடிச்சிருப்பான். ஆனா ஆண்டவர் தெரியும் உங்களையும் என்னையும் அவருக்கு நல்லா தெரியுங்க. ஆமே. அப்ப ஏன் ஏசாவை விட்டு என்ன போட்டு இந்த பாடு படுத்துறீங்க? உன்னை நான் நேசிச்சிட்டேன்பா, உன் மேல வச்ச அன்பு என்பது அனாதி சிநேகம். அப்படியெல்லாம் அந்த மேகம் திடீர்னு வரும் திடீர்னு போகிறது மாதிரி ஆண்டவருடைய அன்பு மாறுகிறது கிடையாது. ஆண்டவருக்கு தெரியும் நீ பின்னானவர்களை நோக்கி, என யாக்கோபே நான் உன்னை அறிந்திருக்கிறேன், நீ தாயின் கற்பம் துவங்கினது முதல் நீ மீறுகிறவன் என்று பெயர் பெற்றதை அறிந்திருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்ப்போம். நம்ம எப்போ ஆண்டவர் சமூகத்தில் வந்து இருக்கிறோம்? எப்போ ஆண்டவரை தேடுறோம்? நெகேமியா புஸ்தகம் 9வது அதிகாரத்தில் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் பிள்ளைகளை உணர்ந்து முற்பிதாக்களுக்கு செய்த காரியங்கள் எல்லாம் ஒவ்வொன்றா சொல்லி வரும்போது அதனுடைய 26 முதல் நீங்க படிச்சீங்கன்னா 25 கடைசியில அவர்கள் திருப்தியாகி கொழுத்து உம்முடைய பெரிய தயவினாலே செல்வமாய் வாழ்ந்தார்கள், ஆனாலும் கீழ்ப்படியாதவர்களாகி பெரிய அக்கிரமங்களை செய்தார்கள் என்று 26 கடைசியில முடியுது. 27 ஆகையால் அவர்களை நெருக்குகிற அவர்கள் சத்துருக்களின் கையிலே ஒப்பு கொடுத்தார். அவர்கள் உம்மை நோக்கி நெருக்கம் அனுபவிக்கிற காலத்தில் அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிற போதோ. எப்போ கூப்பிடுறாங்களா? எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுங்க. நெருக்கம் அனுபவிக்கிற காலத்தில். சரி, நம்ம ஸ்டோரி எப்படி ஓடிட்டு இருக்கு? கை தூக்க வேண்டாம், வீட்டில் போய் கை தூக்கிக்கோங்க. நம்ம ஸ்டோரி எப்படி ஓடுது? ஒரு பெரிய திருப்தி, தயவு, பிரச்சனை இல்லை என்ற நிலை வரும்போது நாம் என்ன செய்கிறோம்? நெருக்கம் அனுபவிக்கிற காலத்தில் என்ன செய்கிறோம்? ஆமே. நம்முடைய வாழ்க்கையை நம்ம கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி பாருங்கள். ஒரு முள்ளை நீக்குவது என்பது ஆண்டவருக்கு விஷயம் கிடையாது. ஆனா தேவனுக்கு இந்த விஷயத்துல நம்மால ஒரு நம்பிக்கையை கொடுக்க முடியுமா? ஆண்டவருக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்க முடியுமா? இயேசு கிறிஸ்து எப்படி எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. யோவான் 17:1-2 வசனங்கள் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், எடுக்க வேண்டாம். நான் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் என்னை மகிமைப்படுத்தும்.
என்ன வார்த்தை! உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை, அதன் அர்த்தம் என்ன? நீங்க என்ன எவ்வளவுதான் உயர்த்தினாலும் அந்த மகிமையில ஒரு பெர்சன்டேஜ் கூட நான் எடுக்க மாட்டேன்பா. அது மொத்தத்தை நான் உமக்கு தான் தருவேன். என்ன நம்பிக்கைங்க! இதனால பிதாவாகிய தேவன் என்ன செய்கிறாராம்? எபேசியருக்கு எழுதின நிருபம், கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக, 3வது அதிகாரம் 20-21 வசனங்களிலே வாசியுங்கள். வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு பிதாவாகிய தேவனுக்கு சபையிலே கிறிஸ்து இயேசு மூலமாய் தலைமுறைக்கும் வேற யார புகழ்ந்தாலும் மகிமை பரலோகத்துக்கு போகாதா? இயேசுவை புகழ்ந்தா அந்த மகிமை முழுவதும் பிதாவுக்கு போய் சேருமா? என்ன நம்பிக்கைங்க! பிதாவாகிய தேவனுக்கு குமாரனாகிய கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். நான் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு, உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்துங்க. அதனால பிதா என்ன செய்கிறார்? எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி நாவு யாவும் அவரை அறிக்கை செய்யும்படியாகவும் முழங்கால் யாவும் அவருக்கு முன்பாக முடங்கும்படியாகவும் செய்தார். வேற யாரையும் ஆராதிக்க அலோவ் பண்ணல. சாஸ்திரிகள் குழந்தையாகிய கிறிஸ்துவை பார்க்க வீட்டுக்கு வரும்போது குழந்தை துணியிலே சுற்றி வைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறாங்க, குழந்தையின் தாயாரையும் பார்க்கிறாங்க. 2 பேரையும் வணங்கினார்கள் என்று சொல்லவில்லை, அதை பணிந்து கொண்டார்கள். எதை? குழந்தைய பார்த்தது 2 பேரையா இருக்கலாம், ஆனா பணிந்து கொண்டது இயேசுவை மட்டும்தான். இயேசு ஆராதித்தால் மட்டுமே அந்த ஆராதனை பரலோகத்தில் போய் சேரும். வேற யார் ஆராதித்தாலும் இயேசு ஒருவரை ஆராதனைக்குரியவர். சபையிலே கிறிஸ்து இயேசு மூலமாய் பிதாவாகிய தேவனுக்கு தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. இனி நம்ம செய்திக்கு வருவோம். அப்ப இந்த நம்பிக்கைய ஆண்டவர்கிட்ட கொடுக்கணும். யோசுவா சொல்றாரு ஜனங்களை பார்த்து, நீங்க எப்படியும் வழி விலகி போவீங்க, நீங்க எப்படியும் வழி விலகி போவீங்க, ஆனா நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். யோசுவா 24:19 வாசிக்க பார்க்கலாம். யோசுவா ஜனங்களை நோக்கி, நீங்கள் கர்த்தரை சேவிக்க மாட்டீர்கள். ஜனங்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க? ஆமே, நாங்களும் கர்த்தரையை சேவிப்போம் என்று 21வது வசனத்துல. அப்படி இல்ல, நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இல்லப்பா, நீங்க கர்த்தரை சேவிக்க மாட்டீர்கள். நமக்கு தெரியும் 2வது அதிகாரம் அதனுடைய 10வது நியாயாதிபதிகள் 2:10 அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் அவர்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து பாகால்களை சேவித்து. எதுக்கு இதை சொல்றேன் தெரியுமா? ஒரு வழி நடத்தின ஒரு தலைவனுக்கு அல்லது ஒரு யோசுவாவுக்கு இந்த ஜனங்க நாளைக்கு எப்படி இருப்பாங்கன்னு தெரியுமானால், சிருஷ்டித்த கர்த்தருக்கு நம்மை தெரியாதா என்ன? நம்முடைய தேவைகள் எல்லாம் அவருக்கு தெரியுங்க. நமக்கு இன்னது தேவை அவருக்கு நல்லாவே தெரியும். நம்முடைய பிரச்சனையை சால்வ் ஆக்குறது ஆண்டவருக்கு விஷயமே கிடையாது. ஆனால் சில காலத்தை இன்னும் நெருக்கம் அனுபவிக்கிற காலம், இன்னும் இந்த அழுகையின் பள்ளத்தை ஏன் தேவன் வைத்திருக்கிறார்? நாம் மீறுகிறவர்கள் என்பதை அறிந்திருக்கிறார்.